இங்க வந்தா? அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. அவ அவசரப்படாத. எதிர் வீட்டு ஜன்னலை எட்டிப்பார், அங்க சுஷீலா தெரிவா. எதிர் வீட்டு ஜன்னல்லையா? ஆமா, அவளுக்கு தெரிஞ்சவங்க வீடு போல இருக்கு. பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகும். இதான் நல்ல சமயம். நேர சுஷீலா வீட்டுக்கு போ. அந்த லெட்டர்ஸையும் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு வந்து வீடு பூட்டி இருக்குமே. பூட்ட விட பல்லோட ஒன்னா காப்பாத்துறதுக்கு நான் திருணுமா? பட இவன் சரிப்பட்டு வர மாட்டான். வேற ஆளை பிடிப்போம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது ஐயா, இது எனக்கு பிடிக்கல. இது சூப்பர், இது சூப்பர். ஐயா வேண்டாம். ஐயா கூட எப்படியா மூஞ்ச பாரு. இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம். போன் எங்க வச்சேன்? ஹலோ, யார்? வாணியா? போன் பண்ணியிருந்தியா? நாங்கெல்லாம் பர்ச்சேஸ் போயிருந்தோம். ஆமாமா, எங்க மாமா பொண்ணு ஆர்த்தி இருக்கால, அவளுக்கு கல்யாணம் வருது. இல்ல சொந்தம் இல்ல, அசல்ல தான் முடிக்கிறோம். 10ஆம் தேதி கல்யாணம். ராகவன் பேரு. பேங்க்ல தான் வேலை செய்யறான். பத்திரிகை அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ உன் குடும்பத்தோட வந்துரு, நேரத்தோட வந்துரு, சரியா? சரி, ஓகே ஓகே. ஏமா, நாதஸ்வரக்காரன் நிறைய பணம் கேட்கறான், மாத்திரவா? வேணாம், 10ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். பூம்பூ மாட்டுக்காரனே 3 கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். கிடைச்சவனே விட்டுடாத. சரி, என் ஃப்ரெண்டோட தம்பி சடகோப்பன்னு பேரு, ஆபீஸ்லயும் வேலை பார்க்கறான், சைட்ல நாதஸ்வரமும் வாசிக்கிறான். அவனை பேசவா? ஐயா, சைட்ல வாசிச்சா அது புல்லாங்குழல், நேர்ல வாசிச்சாதான் நாதஸ்வரம். இத பாருங்க, பழைய ஆளே இருக்கட்டும். சரி, பூவெல்லாம் எங்கிருந்து வருது? செடியில இருந்து தான். கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? கோயம்பேட்ல இருந்து வருது மாமா. மாமா, கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்கெல்லாம் தங்குறதுக்கு மண்டபத்துல இடம் இல்லன்னு வைங்க, ஒரே ரப்சர் ராவடியா போயிடும். பேசாம ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிடலாமா? வேணாம், ஹோட்டல்ல ரூம் போட்டா ஊரே கிளம்பி வந்துரும். இப்படித்தான் என் சகலையினுடைய பொண்ணுக்கு கல்யாணத்தும் போது ஹோட்டல்ல ரூம் போட்டோம். என்னாச்சு? எல்லா உறவுக்காரங்களும் கண்ணா பின்னான்னு தின்னுட்டு ஸ்விம்மிங் பூல்ல கையை கழுவி ஹோட்டலே நாரி போயிடுச்சே. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், பல இடங்கள்ல ராத்திரி ஷட்டரை போட்டு கடையை மூணதுக்கு அப்புறமா கடை வாசல் காலியா தான் இருக்கும். மண்ணடியிலிருந்து மாங்காடு வரைக்கும் நம்ம உறவுக்காரங்களை பரவலா படுக்க வச்சிருவோம். கவலை விடுங்க. மாமா, 500 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்களே, அது என்னத்துக்கு? 350 சாப்பாடு ஆர்டர் பண்ணா அதுல 500 பேர் சாப்பிடலாமே. ஒரு இலைக்கு 2 பேரா உட்கார வச்சா தான் முடியும். அப்ப லைன்ல நிக்க வச்சு சாம்பார் சாதத்தையும் தை சாதத்தையும் தொன்னையில கொடுத்துடலாமா? இந்த தொன்னையில சாப்பிடுற புத்தி உங்களுக்கு போகவே போகாதா? ஒரே பொண்ணு தானே, அப்புறம் என்ன கஞ்சத்தன வண்டி கிடக்கு? பொண்ணு மாப்பிள்ள சுமாரா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கணும், அதுல கை வச்சிடாதீங்க. அக்கா, அக்கா, பத்திரிக்கை ப்ரூஃப் வந்திருக்கு பாருங்க. என் பேர் வந்திருக்கா? மா, சரியா இருக்கான்னு பாருமா. ஏண்டா, மாப்பிள்ள பேரு ராகவன் தானே, அது என்ன ரகாவன் போட்டிருக்கு? ஏண்டா, அத நீ கவனிக்கலையா? ஐயோ, அது முதல்ல ராவணன் போட்டிருந்து, அதை நான் மாத்திட்டேன். அப்புறம் காவை மாத்தி போட்டா ரகாவன் ஆயிடுச்சு. என் பேர் வந்திருக்கா? என் பேர் வந்திருக்கா? ஐயோ, ஏண்டா 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு 14ஆம் தேதி அடிச்சு வச்சிருக்காங்களே. இத பாரு, கேட்டு கொள்கிறோம்ன்ற இடத்துல கேட்டு கொள்கிறோம்னு அடிச்சு வச்சிருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன், இவங்கிட்ட பத்திரிக்கை அடிக்க வேணான்னு. கேட்டீங்களா? என் பேர் வந்திருக்கா? மாமா, இப்பவே அந்த பிரஸ்காரனை போய் 4 அரை விட்டு மாத்திட்டு வந்துடுறேன். இவங்கிட்ட பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பதிலா பேசாம போஸ்ட் அடிச்சு தெருவா ஒட்டி இருக்கலாம். என் பேர் வந்திருக்கா? ஐயோ, ஏன் பேர் வந்திருக்கா, ஏன் பேர் வந்திருக்கான்னு ஏன் இப்படி அலையறீங்க? சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன். ஐயா சாமின்ற இடத்துல ஐயோ சாமின்னு போட்டு படிச்சு பாருங்க. ஐயோ, என்னடா தேடிட்டு இருக்க? அது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு அட்ரஸ் எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தேன். அந்த டைரியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு கேஷ் உங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். இப்போ அந்த ஐடியாவை மாத்திட்டேன். ஆமா, பொல்லாத கேஷ் உங்ககிட்ட இருந்தானே, எங்கிட்ட இருந்தானே.
அவ எங்க இங்க வந்தா? என்ன நீ வாங்க. மிகப்பெரிய ஆபத்து, சிக்கல், சுழல், சூறாவளி, சுனாமி. டைரியை தேடிட்டு இருக்கும்போது தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? இப்படி வளர்ற? இல்ல, அவளை பார்த்தேன். மீராவையா? அவளைத்தான் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கேனே. நான் பார்த்தது இவளை. எவளை? அவளை. உன்கிட்ட விளையாடுறது நேரம் இல்ல, என்ன விடு. அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கா. அவ அவசரப்படாத. எதிர் வீட்டு ஜன்னலை எட்டிப்பார், அங்க சுஷீலா தெரிவா. எதிர் வீட்டு ஜன்னல்லையா? ஆமா. சுஷீலா இருக்காளா? யார் சுஷீலா? எதிர் வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தாளே. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு கொலை பண்ணவனா நினைக்கிறேன். உனக்கு ஏண்டா இப்படி பட்டு பட்டுன்னு கோபம் வருது? பாத்தியா? பார்த்தேன். அவ இங்கதான் பாக்குறான்னு புரியுதா? அது புரியல. எனக்கு புரியுது. இங்கதான் பாக்குறா, குறிப்பா என்னத்தான் பாக்குறா. அதுக்காகத்தான் வந்திருக்கா. ஏண்டா இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டே. யார் அவ? சுஷீலா. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. நிதானமா கேளு. நானும் அவளும் ஒரே ஊரு. அவ காலேஜுக்கு நடந்து போவா, நான் பின்னாடியே சைக்கிள்ல ஃபாலோ பண்ணுவேன். கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில், ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில், ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். இல்ல, முடிஞ்சிடுச்சு. இப்ப என்ன சொல்ல வர? அந்த சுஷீலா தான் இவ. சரி, வீட்டுல கல்யாணம் நிச்சயமா இருக்கிற டயத்துல நான் எழுதின பழைய லெட்டர்ஸையும் போட்டோஸையும் கொண்டு வந்து வீசி என்ன அவமானப்படுத்த வந்திருக்கா. அவ அதுக்காக தான் வந்திருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? வேற என்ன, நான் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கேன் நான் பார்க்க வந்திருக்கா. நீ தேவையில்லாம பயப்படுற. ஜன்னலை மூடிட்டு வேலையை பாரு. அவ மாத்திரம் வந்து என்ன அவமானப்படுத்திட்டா, அதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். வெரி குட். அப்ப சுஷீலாவை நானே கூட்டு வரேன். ஏதோ நல்ல விதத்துல ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா என்ன கிண்டல் பண்றியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அவகிட்ட இருக்கிற நான் எழுதின லெட்டர்ஸ் போட்டோஸ் எல்லாம் எனக்கு வேணும். விடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். என்னம்மா, எங்க போயிட்டு வர? டெய்லர் கடைக்குப்பா. இன்னும் தைக்கலையா, நாளைக்கு வான்னு சொல்லிட்டான். இந்த டெய்லர்களே எப்போதுமே இப்படித்தாமா. துணியை வாங்குற வரைக்கும் எப்போ வாங்க, துணியை கொடுத்த பிறகு இப்போ அப்போன்னு இழுப்பாங்க. அப்பா,
போஸ்டலுக்கு அனுப்ப வேண்டிய பத்திரிக்கை எல்லாம் தனியா வச்சிருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பத்திரிக்கை எடுத்து வச்சிருங்க. எதுக்கு? வர்ற வழியில புதுசா ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி கேட்டாங்கப்பா. நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்த பத்தி விசாரிச்சாங்க. ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை எடுத்து வைங்க. அவங்க பேர் என்னமோ சொன்னாங்களே. சுசீலா. சுசீலா. சுசீலா எடுத்து வச்சிருங்க. சுசீலாவா? ஐயோ, அந்த சுசீலா கல்யாணத்துல கலாட்டா பண்ணத்தான் வந்திருக்கா. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தனித்தனியா விசாரிச்சுட்டு அப்புறமா எங்கிட்ட வரப்போறா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இன்னும் நிக்கிறாளே. உனக்கு என்னடா காஃபி வேண்டியிருக்கு? எந்த நிமிஷத்துல என்ன நடக்குமோன்னு நான் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். உனக்கு எப்படிடா காப்பி இறங்குறது? தப்பு பண்ணினவன் நீ, சோறு தண்ணி இல்லாம இருக்க வேண்டியவன் நீ, நான் எதுக்கு பட்டின்னு இருக்கணும்? டேய், வர வர ஜன்னக்கதவை மூடி இருந்தா கூட சுஷீலா நிக்கிற மாதிரி ஒரு பிரமை. ஐயோ, ஐயோ. ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவளே நினைச்சிட்டு இருக்க? அது சரி. ஏய், கொன்னுடுவேன். சுஷீலா கிட்டேருந்து லெட்டரையும் போட்டோவையும் எப்படிடா எடுக்கிறது, அதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணாம இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இங்க உன் பொண்ணு கல்யாணத்துக்காக ஓடா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு உதவி பண்ணணும் தான் சுசீலா வீட்டுக்கே போனேன். போனியா? போனேன். சாதாரண ட்ரெஸ்ல போல, மாறு வேஷத்துல போனேன். ஏண்டா, நீ தான் யாருன்னு அவளுக்கு தெரியாதே, அப்புறம் எதுக்கு மாறு வேஷத்துல போன? இப்ப அவளுக்கு தெரியாது, ஆனா கல்யாணத்துக்கு வந்தா அப்ப தெரியும்ல. கல்யாணத்துக்கு வருவான்னு முடிவே பண்ணிட்டியா? கண்டிப்பா வருவா. பேச்சு வாக்கில் அவ சொன்னா, ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கல்யாணத்துக்கு நான் போகணும்னு சொன்னேன். திடீர்னு ஒருத்தி இப்படி கிளம்புவாங்கிற நினைப்பே இல்லாம இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டேனே. நான் என்ன மாறு வேஷத்துல போனேன்னு நீ கேட்கவே சொல்லி இல்லை. தொலை. பழைய பேப்பர் விற்கிற மாதிரி போனேன். அதுக்கு எதுக்கு உனக்கு மாறு வேஷம்? ஆனாலும் ஏன்? அப்பதானே பழைய குப்பை கூலங்களாம் எடுத்து போடுவா. அதுல நீ முட்டாள்தனமா, மடத்தனமா, அறிவில்லாம, கண்ணா பின்னான்னு முன்ன பின்ன யோசிக்காம எழுத லெட்டர்லாம் கிடைக்கும்னு பார்த்தேன். இவ்வளவு திட்டு வாங்குறதுக்கு பேசாம நானே சுஷீலா வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா அவ வீக்லி மேகசினையும் டெய்லி பேப்பரையும் போட்டாலே ஒழிய ஒரு லெட்டரோ போட்டோவோ போடவே இல்லையே. நீயே கேட்கலையா? அவகிட்ட போய் ஐயா சாமி உனக்கு எழுதுற லெட்டரும் ஐயா சாமியோட நீ எடுத்துக்கிட்ட போட்டோவும் கொடுன்னு சொன்னா சரி வருமா? ஐயோ, இவ்வளவு பச்சையாவா கேட்பான்? நான் சூக்கா பழைய லெட்டர், பழைய போட்டோ, பழைய புட்டி எதுவும் இல்லையான்னு கேட்க வேண்டியதுதானே. அது எனக்கு தோணல. தோணாது. உனக்கு எதுவுமே தோணாது. அவகிட்ட ஒரு பழைய ட்ரங்க் பொட்டு இருந்தது. ரொம்ப பழசா இருக்கே, போட்டுருன்னு சொன்னேன். என்ன சொன்னான்? என் உயிரே அதுல தான் இருக்குதுன்னு சொன்னான். உயிர்னா? நீதான். எனக்கு ஒரே வழி தோணுது, நீ ஊரை விட்டு ஓடிடு, கல்யாணத்தை நான் நடத்திக்கிறேன். சுஷீலா, என்ன விட மாட்டேங்கிறா? பின்னாடியே வராளே. ஐயோ, முன்னாடி இவ பின்னாடி நான் போயிட்டு இருந்தேன், இப்ப என் பின்னாடி இவ வராளே. ஐயோ, இவளுக்கு தெரிஞ்சவங்க வீடுன்னு தெரியாம போயிடுச்சே. அறிவு கிட்டவன, ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. சுஷீலா கிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையே. சரி, வேத்து விறுவிறுக்க எங்க போயிட்டு வர? ஒரு முக்கியமான விஷயம். என்ன? சுஷீலா இப்ப வீட்டுல இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? சுஷீலா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அவளும் அதே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. அவளுக்கு தெரிஞ்சவங்க வீடு போல இருக்கு. பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகும். இதான் நல்ல சமயம். நேர சுஷீலா வீட்டுக்கு போ. அந்த லெட்டர்ஸையும் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு வந்து. வீடு பூட்டி இருக்குமே, பூட்ட விட பல்லோட ஒன்னா காப்பாத்துறதுக்கு நான் திருணுமா? பட. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். வேற ஆளை பிடிப்போம். ஹலோ சார், how are you? ஹலோ எல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? என்ன சார் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்க? பேங்க் கேஸ் விஷயமா உங்களை அடிச்சேனே. ராகவனோட அப்பா உங்க சம்பந்தி. அதான் முடிஞ்சு போச்சே, மறுபடியும் அடிக்க போறீங்க? என்ன சார், இவர் தான் போலீஸ் ஆச்சே, இவர்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும். சார், ஒரு கிளாரிபிகேஷன். என்ன? நமக்கு சேர வேண்டிய பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அது எப்படி எடுக்கிறது? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது அவமானமா போயிடும். வேற வழி? அப்போ என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது உங்களுக்கே தெரியக்கூடாதே. அப்போ நீங்களே போய் எடுங்க. அது பெரிய ரிஸ்க் ஆச்சே. அப்போ ஒன்று செய்யுங்க, அதை மறந்துருங்க. நான் மறந்துட்டேன், அவ என்ன மறக்கலையே. வாங்க.
அக்கா என்னப்பா? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அடடே ராகவனா, வா 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 வா. என்னப்பா விசேஷம்? ஒன்றும் இல்லை, சீர்வரிசைக்கு முறுக்கு 21, 51, 101 அம்மா கேட்டு வர சொன்னாங்க. உண்மைய சொல்லு, அம்மா கேட்டுட்டு வர சொன்னாங்களா? கல்யாண பொண்ணு ஆர்த்தி வீட்ல இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கீங்க, கரெக்டா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் மாப்பிள்ள மறைக்கிறீங்க? உங்களை மாதிரி தான் நானும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவளை பார்க்க போவேன். இப்படிதான் ஒரு தடவை நானும் அவளும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஆட்டோமேட்டிக் டோர் அப்படியே லாக் ஆயிடுச்சு. வெளியே வர முடியாம அவஸ்தைப்பட்டோம். பேட்டரி லீக் அவுட் ஆகி தெரு பூரா மானமே போயிடுச்சு. ஆர்த்தி நேத்திக்கு வந்திருந்தா, வந்து புடவை நகையில வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டாளா? இன்னும் 2 நாள்ல அவளே வந்துருவா. காஃபி சாப்பிடுறீங்களா? அவளே இல்லை, காஃபி எதுக்கு? ஐயோ. நான் வரேன். ஆர்த்தி கொடுத்து வச்சவ. மாப்பிள முகம் இப்பவே கூஜா மாதிரி தெரியுது. புருஷன் மாதிரி. ராகவா, போச்சு போச்சு, அங்க எங்க சுத்தி மாப்பிள்ளை கிட்டயே வந்துட்டா. எல்லாத்தையும் சொல்லிட போறா. என் மானமே போயிட போகுது. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? இப்படி யாருமே எதுவுமே பேசாம இருந்தா எப்படிங்க? என்னம்மா பேசுறது? எவனோ ஒருத்தன் லெட்டர் எழுதி குழப்பியிருக்கான். சார், அந்த லெட்டர்ல இருக்கிறது நிஜம் இல்ல சார். சம்மந்தி, அந்த லெட்டரும் போய் போட்டோவும் போய் சம்மந்தி. எது பொய்? எனக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் ஆயிருக்குன்னு எழுதியிருக்கான். நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ இதுன்னு அனுப்பிச்சிருக்கான். எப்படி நம்பாம இருக்கிறது? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். எந்த திருஷ்டி இல்லாம எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், குழப்பம் வந்துருச்சு. ஏதோ ஒரு லெட்டரும் போட்டோவுனால பிரச்சனை பெருசாகும்னு நான் நினைக்கவே இல்லை. சம்மந்தி, ஆர்த்தி ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நல்ல காரியங்கிற போது இப்படி சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம கல்யாண வேலைகளை பார்ப்போமே. இத பாருங்க சம்மந்தி, பெரிய மனசு பண்ணி இந்த லெட்டரையும் போட்டோவையும் கிழிச்சு போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்களேன். அப்பா, எனக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் நடக்காதாப்பா? மனசு ஏத்துக்க மாட்டேங்குதுடா. எப்பவோ நான் பண்ண தப்புனால ஆர்த்தி ராகவன் கல்யாணம் நிக்க போகுது. என்னால ஒரு கல்யாணம் நிக்க கூடாது. உண்மை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியதுதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஏதோ வயசு கோளாறுல அதை மாதிரி லெட்டர்லாம் எழுதிட்டேன், போட்டோவும் எடுத்துட்டோம். ஆனா இத்தனை நாள் காத்திருந்து சுஷீலா இது மாதிரி நேரத்துல வந்து என்ன மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சுஷீலாவா? யார் அது? நான் எழுதின லெட்டரையும் போட்டோவையும் அனுப்பிச்சாலே அவ. இது என்ன புது கதை? புது கதை இல்ல, பழைய கதை, கிராமத்துல நடந்த கதை. மீரா, என்ன மன்னிச்சிடுமா. சம்பந்தி, இந்த கல்யாணம் நடக்கட்டும் ப்ளீஸ். அப்பா, இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு நீ வேற. இங்க வேற கதை நடந்துட்டு இருக்கு. இப்பவும் பிளாஷ்பேக் எதுக்கு? இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரே டயத்துல என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் என் மனசு ஆறும். அப்பவும் இந்த லெட்டரும் போட்டோவும் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ராகவா, சுஷீலா, என்ன மன்னிச்சிடு. நான் பண்ணினது தப்புதான். நீ தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீ இன்னும் வளர்றத நிறுத்தவே இல்லையா ஐயா சாமி? நான் உன்னை மறந்து பல வருஷமாச்சு. நான் ராகவனோட அத்தை. பொண்ணு வீட்டுக்காரங்க மனசெல்லாம் எப்படி, யார் யார் இருக்காங்க, அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு மரியாதை எப்படின்னு விசாரிக்கத்தான் எதிரில வீடு எடுத்து தங்கியிருந்தேன். இது புரியாம நீயும் குழம்பி எங்களையும் குழப்பிட்டிய. இத பாருங்க, ஆர்த்திக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவனோ ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான். அதை நம்பி சம்மந்தி கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றாரு. நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. என்னடா அது? என்ன குழப்பம் இங்க? இந்த நீயே பாரு, உனக்கே புரியும். இந்த கல்யாணம் நடக்கும். எவன் என்ன பண்ணுவான்னு நான் பாக்குறேன். சுஷீலா எப்பவுமே நல்ல போல்டு. சும்மா ஐயா சாமி. Savashmira